Hi friends, welcome to Yoga channel. நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு வந்து ஒரு இனிப்பான ரெசிபி தான் பார்க்க போறோம். சூப்பரா இருக்கும். அந்த இனிப்பான ரெசிபி என்னன்னு பார்த்தலாம். பணியாரம் தான். பசங்கலாம் இப்ப லீவ் விட்டு வீட்ல இருப்பாங்க. குட்டீஸ்கெல்லாம் அதுகளுக்கெல்லாம் சூப்பரா வந்து நல்ல ஒரு குலோப் ஜாம் மாதிரி பணியாரம் சுட்டு சீனி பாவு சக்கரை பாவு காய்ச்சி ஊற்றி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ரேஷன் அரிசியை வச்சு தான் நான் சூப்பரான பணியாரம் செய்ய போறேன். வாங்குறது எப்படின்னு பார்த்தலாம். இங்கே பணியாரத்துக்கு வந்து மெஷரிங் கப்பில் வந்து எப்படி எடுத்து வச்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த அளவு தான் நீங்கள் போடணும். பச்சரிசி 1 டம்ளர்னா ரேஷன் புழுங்கல் அரிசி 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து உளுந்து எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக வெந்தயம். இது 3 இவ்வளோதான். இதுக்கு 4 பொருள் மட்டும்தான் இந்த பணியாரத்துக்கு. நல்லா அலசிட்டு ஒரு 4-5 டைம் அலசிட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அப்படி இல்லாட்டா ஒரு 5 மணி நேரமாக நமக்கு ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நல்லா மாவை அரைச்சி புளிக்க வைக்கிறது ஒரு 4 மணி நேரம் வச்ச போது அது எப்படி நான் வச்சுருக்கேன்னு பாருங்கள். எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இதே அளவு போட்டு நீங்கள் இறங்கி கொஞ்சம் நான் மாவு எடுத்து வச்சுட்டு நல்லா பாருங்கள் எனக்கு வந்து எப்படி பொங்கி வந்திருக்குண்டு. இப்போ வாங்க நம்ம பணியாரம் எப்படி ஊற்றிடலான்னு பார்க்குறேன். பாவு அதாவது சக்கரை வெள்ளைப்பாவு நம்ம எப்படி காய்ச்சலாம். வெள்ளைப்பால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா பசங்க இதே தான் கேட்பாங்க. நம்மகிட்ட வாங்க அதை செஞ்சிடலாம். இப்போ மாவு நமக்கு ரெடியாக இருக்குது. மாவு இந்த அளவுக்கு நம்ம ஆட்டி வச்சுக்கிறோம். நல்லா கொஞ்சம் குறனே ஆட்டுங்க. பணியாரத்துக்கு வந்து ரொம்ப வலுவலுன்னு ஆட்டிடக்கூடாது. இந்த மாதிரி ஆட்டிடணும். இப்போ வந்து இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம அந்த பக்கம் கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வேறு எதுவுமே சேர்க்கணும். லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. மாவுக்கு வந்து லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கலந்து வச்சுக்கலாம் மாவை. அதுக்கப்புறம் வந்து நம்ம வெள்ளைப்பாவு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவு வந்து இந்த அளவுக்கு கரைச்சி வச்சாச்சு. இதை இப்போ அப்படி மூடி வச்சுட்டு நம்ம இந்த பக்கம் பாவு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பாவு காய்ச்சிடலாம். காய்ச்சி கொதிக்க வச்சு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றணும். ஏன்னா இதில் சுக்கு ஏலக்காய் போட்டு நம்ம காய்ச்ச போகிறோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. நான் வெள்ளை வந்து இவ்வளோ வெள்ளை சேர்த்துருக்கேன். நல்லா 1 கப்பு வெள்ளை சேர்த்துக்கோங்க. நல்லா இனிப்பு நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நல்லா பால் சக்கரை நல்லா கரையிட்டு வெல்லம். நம்ம 4 பேர்த்துக்கு பணியாரம் சொல்லணும்னா இந்த அளவுக்கு தண்ணி வேணும். அப்போ தான் 4 பேர்த்துக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பால் வந்து அந்த பணியாரத்தில் நம்ம ஊற்றி நல்லா மிதக்க விட்டு சாப்பிட்டாத்தே அந்த பணியாரத்தில் வந்து நல்லா அந்த பால் குடிச்சு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நல்லா பிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். 3 ஏலக்காய் நல்லா கொதிக்க விட்டு நான் கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்தேன். இஞ்சி வேண்டாம், ஏன்னா நம்மகிட்ட சுக்கு பொடியே இருக்குது. நான் டிமார்ட்டில் சுக்கு பொடி வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் சுக்கு பொடி இல்லைன்னா சுக்கு நல்லா தட்டி பொடி நல்லா சேர்த்து விடுங்க உள்ள. இப்போ நான் சுக்கு பொடி கொஞ்சமாக போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போடுறேன். ஏன்னா இது நல்லா காரமாக இருக்கும் சுக்கு பொடி. நீங்கள் சுக்கு இல்லைன்னா கொஞ்சமாக லைட்டாக இஞ்சி தட்டி போட்டு விடுங்க. நல்லா காரமாக கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொண்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம செல் ரேட்டை வச்சு எடுத்துகிட்டு இருக்குது. இப்போ வந்து பால் வந்து ரொம்ப வந்து நமக்கு பாகு பதம் தேவையில்லை. இந்த மாதிரி கொதிச்சாலே போதும். ரொம்ப வந்து பாகு பதம்லாம் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி இன்னும் ஒரு செகண்ட் மட்டும் நம்ம கொதிச்சதை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வடிகட்டிடலாம். ஏன்னா அந்த ஏலக்காய் சுக்கெல்லாம் இருக்கும்போது நல்லா வடிகட்டிட்டு பால் அப்படியே அந்த பாத்திரத்தில் இன்னும் இந்த பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். மூடி பக்கம் வச்சுட்டு இப்போ நம்ம பணியார கல் வச்சாச்சு. பணியார கல்லில் வந்து இப்போ எண்ணெய் சேர்த்துடலாம். நல்லெண்ணெயும் உங்களுக்கு வேணால் நெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெயும் கடலெண்ணெய் எப்போயுமே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். அதை அப்படி நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் பணியார கல்லில். எப்பயும் போல் கரண்டியில் வந்து ஊற்ற மாட்டேன். நான் இந்த மாதிரி டம்ளர் வச்சு டம்ளரில் தான் ஊற்றுவேன். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். அந்த பக்கம் வந்து மாவு சிந்தாமல் நமக்கு நீட்டாகவும் இருக்கும். அதனால் இப்போ டம்ளரில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஊற்றிடலாம். இப்போ நல்லா காய வச்சுருங்க. நல்லா அப்புறமே நல்லா சிம்மில் வச்சு விட்றணும். இப்போ எல்லா குழியிலையும் ஊற்றிட்டு நம்ம சிம்மில் வச்சு விட்றலாம். சிம்மிலே இதை வேகணும். மூடி போட்டுடலாம். ஆனில் வச்சுக்கிட்டிங்கன்னா கறிகிறோம், உள்ளே மாவு வேகாது. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு விட்றலாம். இப்போ வாங்க, ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுடலாம். நடுவில் மட்டும் சீக்கிரம் வெந்துடும். இப்படி பாருங்கள், குண்டாக சூப்பராக இந்த மாதிரி மெசரிங் அந்த அளவோடு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பணியாரம் நமக்கு சூப்பராக வரும். நல்லா வெந்தயம் மணம் பாருங்கள். அந்த வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கூட சேர்த்துக்கோங்க வெந்தயம். அப்போ வந்து அந்த பணியாரம் வந்து நல்லா மணமாக இருக்கும் நமக்கு சூப்பராக. இப்போ மறுபடியும் நம்ம மூடி போட்டுடலாம், வேகட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பணியாரத்தை எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. நல்லா சூப்பராக பாருங்கள், சாஃப்டாக கருக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கும், பக்குவமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கும். இந்த பணியாரம் வந்து நம்ம பாவு ஊற்றி சாப்பிட குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அடுத்த பேச்சு ஊற்றிடலாம். இதில் நீங்கள் என்ன வேணும்னா, உங்களுக்கு இனிப்பு பணியாரம் வேணும்னா 1 முடி தேங்காய் துருவிக்கோங்க. கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கோங்க. எல்லாமே போட்டு நல்லா தேங்காய் போட்டு சுடுங்க. சர்க்கரை எல்லாமே போட்டு ஏலக்காய் போட்டு சுட்டோம்னா அது வந்து நமக்கு இனிப்பு பணியாரம். இது வந்து பாவு காய்ச்சி நம்ம இதில் ஊற்றி சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காலத்துலேலாம் இப்படித்தான் சோள பணியாரம். ஒரு நாளைக்கு நான் சோள பணியாரம் உங்களுக்கு ஊற்றி காட்டேன். சோள பணியாரம் ஊற்றினோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
அந்த சோள பணியாரம் ஊற்றி இந்த மாதிரி வெள்ளைப்பாவு காய்ச்சுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னொரு பேஜ் ஊற்றி வச்சிடலாம். இதிலே கார பணியாரம், இந்த பணியாரத்தை ஊற்றி நம்ம கார சட்னி அரைச்சி சாப்பிட்டா அது கார பணியாரம். அவ்வளோதான், எல்லாமே ஒரே மெத்தடு தான். மாவு இந்த பக்குவத்தில் நான் சொன்ன மெசரிங்கில் நீங்கள் மாவு வரீங்க. சூப்பராக இருக்குது பணியாரம். பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குன்னு. நல்லா சாஃப்டான பணியாரம் பிச்சு பாருங்கள். இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. இப்போ வந்து இதில் நம்ம பாவு சேர்த்துடலாம். அடுத்த பேச்சு திருப்பி வச்சுட்டு நல்லா வேகட்டும். பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஊற்றி ஒரு அடசல் ஊற்றிட்டு ஒரு ஆள் கொடுத்துடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து நம்ம அதில் பாவு ஊற்றிடலாம். நல்ல பாவு, நல்ல மணம், அந்த சுக்கு ஏலக்காய் எப்படி மணக்குது பாருங்க, ரொம்ப மணமாக இருக்கும். நல்லா பாவு நிறைய ஊற்றி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நல்லா குலோப் ஜாமுன் மாதிரி ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் காட்டுற ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். 2 பேத்துக்கு பிரியாவுக்கு ஹரிஷ்க்கு எடுத்து வச்சுட்டேன். அது வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு. எங்கள் வீட்டுக்கார் வந்து இது கம்மியாக தான் சாப்பிடுவார். அவருக்கு வந்து கார பணியாரம் இதவே சுட்டு தக்காளி சட்னி அரைச்சி வச்சுருக்கிறேன். அவருக்கு வந்து சூப்பரான ஒரு பணியாரம், இனிப்பு பணியாரம். அதாவது வெள்ளைப்பாவு காய்ச்சி சூப்பராக சாப்பிட்டாங்க பாருங்கள். அப்படி பிச்சம்னாலும் குலோப் ஜாமுன் மாதிரி ஒரு நல்ல ஊறி பொதன்னு இருக்குது. இப்போ எனக்கே சாப்பிடணும் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீட்டில் இருக்கிற நம்ம இப்போ லீவ் விட்டுருக்காங்க பசங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஈவினிங் டைம் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவோம். காலை டைம் கூட இந்த மாதிரி கொடுத்தா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்குது. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.